திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அதற்கு பின்பு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் கிறிஸ்டோடங்கரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய செல்வ பெருந்தகை மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது 28 சட்டமன்ற தொகுதிகளும் மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கட்சியில் 15க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள். இதுவரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஒரு நீண்ட நாட்களாக ஒரு இழுபறியில் இருந்திருந்தார். ஏனென்றால் இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வாங்க வேண்டும் என்று அவருடைய தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். குறைந்தபட்சமாக 40 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை அல்லது 2 மாநிலங்களவை வேண்டும் என்றும் கூட அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாகவும் வேணுகோபால் மற்றும் கிறிஸ்டோடங்கரும் தொடர்ச்சியாக தமிழகம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்றை கூட ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகை முதலமைச்சரை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று வரையும் கூட ஒரு இழுபறியாக இருந்தது. அதனை தொடர்ந்துதான் இன்று குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் கூட காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கரும் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலர் நிவான் அல்வாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனை தொடர்ந்துதான் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தார்கள். அண்ணா அறிவாலயத்துக்கு வந்ததும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலங்களவையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நீண்ட நாட்களாக இந்த தொகுதி பங்கீடு வந்தது பிரச்சனையாகவே தொடர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒன்று கூட்டணியில் சேர்ந்து வருவார்கள் என்றுதான் பேசப்பட்டிருந்தது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 60 70 தொகுதிகள் கொடுப்பதாக வாய்ப்புகள் இருந்தது என்ற தகவல் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் 2 கட்சிகளுமே அவர்கள் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். ஏனென்றால் இந்த முறை கூடுதலாக காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகள் வாங்கி போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் இதனை தொட்டினால் இன்று இறுதி கட்டமாக திமுக காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு என்பதை இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இறுதியாக 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்து கூட தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் முன்னிலையில் அந்த கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 2-3 வாரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக நீடித்து வந்த இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது முக்கியம் இருக்கிறது. ஏனென்றால் நாளையோடு அந்த ராஜ்யசபா சீட்டுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் முடியிருக்கிறது. அதை ஒட்டிதான் இன்றைக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்று அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இன்று காலையிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகள் கொடுப்பார்கள் என்று திமுக தரப்பிலிருந்து இவர்களும் எப்படியாவது கூடுதலாக அதிகமான தொகுதிகள் பெற வேண்டும் என்பது கூட முயற்சி எடுத்தார்கள். இறுதியாக 28 தொகுதிகள் மட்டுமே திமுக தரப்பிலிருந்து தற்போது ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு மாநிலங்களவை இடமும் திமுக தரப்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் குழு முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. ஓகே போலாங்களா? இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம்.
ரைட் திஸ் சைடு ஓகே போதுமா